அனைவருக்கும் வணக்கம் and a very happy Friday. இன்னைக்கு அப்டேட்ஸ் அப்படினு பாத்தீங்கன்னா iQOO Z6 இதோட லான்ச் டீசர் ரிவீல் ஆயிருக்கு. அது என்னன்னு பார்த்தலாம் OnePlus 9R 6000 rupees ஆஃபர் ப்ரைஸில் அவைலபிளாக இருக்குது. அது எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறதுன்னு பார்த்துலாம். OnePlus உடைய Note 2T ஃபர்ஸ்ட் லுக் இமேஜஸ் தெரிய வந்திருக்கு. எல்லாமே பார்த்துலாம் டெக் நியூஸ் நம்பர் 780 இன்றைக்கும் பேடிஎம் கான்டாக்ட்ஸ் இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். ட்விட்டர் புதுசாக டோர் வெர்ஷன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டோர் வெர்ஷன் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு செக்யூர்டு வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நியூயார்க் டைம்ஸ், பிபிசி ரொம்பவே பாப்புலராக இருக்கக்கூடிய நியூஸ் சேனல்ஸ்லாம் இந்த மாதிரி டோர் வெர்ஷன் வச்சுருப்பாங்க. ஸோ இதில் வந்து சர்ச் பண்ணும்போதோ இல்லை ஏதாவது விஷயம் ஷேர் பண்ணும்போது வந்து இன்டர்நெட்டில் யார் பண்ணியிருக்கா அப்படிங்கிறது வந்து ரொம்பவே சேஃபாக இருக்கும், என்கிரிப்டடாக இருக்கும். இன்னும் சொல்ல போனால் ஒரு டார்க் வெப் மாதிரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ ட்விட்டர் ஆல் ஆஃப் அ சடன் ஏன் ஒரு டோர் வெர்ஷன் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக ரஷ்யன்ஸ் வந்து ட்விட்டர் ஆப்பை பிளாக் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால இந்த டோர் வெர்ஷன் மூலியமாக வந்து, அதாவது என்கிரிப்டட் வெர்ஷன் மூலியமாக வந்து எல்லாரும் ட்விட்டரை ஆக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை கொண்டு வந்திருக்காங்க. மறுபடியும் ஆண்ட்ராய்டு வெர்ஷனுடைய சோர்ஸ் கோடில் வந்து ஒரு பெரிய ஃப்ளா இருக்கிறதா டெக்கி ஒருத்தவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2020 இதே மாதிரி ஒரு ஃப்ளா வந்தது சோர்ஸ் கோடில். அந்த ஃப்ளாக்கு பேர் வந்து டர்ட்டி பைப் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஒரு அப்டேட் மூலியமாக அதை சரி பண்ணிட்டாங்க. இப்போவும் அதே மாதிரி ஒரு மெலேஷியஸ் ஃப்ளா வந்து ஆண்ட்ராய்டு வெர்ஷனில் இருக்கிறதாகவும் சோர்ஸ் கோடே இதை சேஞ்ச் பண்ணி வந்து நம்மளுடைய டேட்டா இன்ஃபர்மேஷன், ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை ஈஸியாக இதால் கலெக்ட் பண்ண முடியும் அப்படின்றது. பட் இந்த வாட்டி சோர்ஸ் கோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்மார்ட் ஃபோனை அஃபெக்ட் பண்ண வாய்ப்பில்லை. ஏன்னா வந்து இது ஆண்ட்ராய்ட் 12 சோர்ஸ் கோடை தான் சேஞ்ச் பண்ணுது. ஆண்ட்ராய்ட் 12 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே லேட்டாக சில ஸ்மார்ட் ஃபோன்ஸில் தான் அவைலபிளாக இருக்குது. மற்ற எல்லாமே ஆண்ட்ராய்ட் 11 கீழே வெர்ஷனில் இருக்கிறதுனால இது பெரிய அளவில் பாதிப்பு வராது. அதோட ஆண்ட்ராய்ட் 12 லேட்டஸ்ட் அப்டேட்டும் வரும் அப்படின்னு தெரியுது இதை சரி பண்ணுறதுக்காக. விவோ சர்ப்ரைசிங்காக அவங்களுடைய V23 சீரீஸில் கேஷ்பேக் ஆஃபர்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3500 ரூபாய் வரைக்கும். விவோ V23 சீரீஸ் அப்படின்னு சொல்லும்போது V23, 23 Pro, அதுக்கப்புறம் 23e 3 ஸ்மார்ட் ஃபோன்லேயும் உங்களுக்கு கேஷ்பேக் இருக்குது. ஸோ எப்படி கிளைம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சில லிஸ்ட் ஆஃப் கார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஐசிஐசிஐ பேங்க் கார்டு, அதுக்கப்புறம் கொட்டாக் கார்டு, ஐடிஎஃப்சி ஒன் கார்டு. இந்த யூசர்ஸ் எல்லாமே வந்து 3500 rupees வரைக்கும் கேஷ்பேக் நீங்கள் கிளைம் பண்ண முடியும். இந்த ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவோடைய இ ஸ்டோர், அதாவது ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ஸ்டோர்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ விவோ வாங்குறீங்கன்னா இந்த ஆஃபர் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். OnePlus 9R இந்த ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் கிட்டத்தட்ட 7000 ரூபாய் ஆஃபர் ப்ரைஸில் பர்ச்சேஸ் பண்ண முடியும். OnePlus 9R அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2021 இந்தியாவில் 39,999 லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 870 நல்ல சிப்செட்டில் 5G டிவைஸாக கொடுத்துருந்தாங்க. கூடவே AMOLED பேனல், 4500 mAh பேட்டரி, 65 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் ஃபீச்சர்னு நல்ல ஃபீச்சர்ஸோடு தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து இப்போ உங்களுக்கு 6000 ரூபாய் ஆஃபரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ 33,999 நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும். அடிஷ்னல் 1000 rupees எப்படி கிளைம் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒருவேளை பேங்க் ஆஃப் பரோடா இல்லைனா சிட்டி பேங்க்குடைய கிரெடிட் கார்டு யூஸராக இருந்தால் இதில் அடிஷ்னலாக 1000 ரூபாய் நீங்கள் கிளைம் பண்ண முடியும். ஸோ ஓவரால் இந்த ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் 32,999க்கு பர்ச்சேஸ் பண்ணலாம். மற்ற எல்லாருமே 6000 ரூபாய் நீங்கள் கிளைம் பண்ணலாம். ஸோ இந்த ஆஃபர்ஸ் இப்போ அவைலபிளாக இருக்குது, நீங்கள் செக் பண்ணலாம். Poco X4 Pro உடைய இந்தியா லான்ச் டேட் வந்து ரிவீலாக இருக்கு. இந்தியாவில் இது March 22 அன்னைக்கு லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி டீசர் மூலியமாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதோட இது கூட சில இமேஜஸ் ரிவீல் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 64 அப்படின்னு ரிவீல் பண்ணியிருக்காங்க. குளோபல் வேரியண்ட்டில் 108 மெகா பிக்சல் இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. கேமரா பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் 64 மெகா பிக்சலில் கொடுக்கலாம் அப்படின்றது. மற்ற ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ஸ்னாப்ட்ராகன் 695 லான்ச் ஆகலாம் அப்படின்றது. ஸோ போக்கோவுடைய X4 Pro ஸ்னாப்ட்ராகன் 695 March 22 அன்னைக்கு இந்தியாவில் வரப்போகுது. ரியல்மியுடைய 9 சீரீஸில் 2 ஸ்மார்ட் ஃபோன் 9 and 9SE லான்ச் பண்ணியிருந்தாங்க. அன்பிலீவபிள் ப்ரைஸஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். 9 அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியாடெக் உடைய டைமென்சிட்டி 810 இவங்க கொடுத்துருந்தாங்க. இது கூடவே 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட், 48 மெகா பிக்சல் ட்ரிபிள் கேமரான்னு இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14,999க்கு லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதே ரியல்மி 9 5G ஸ்பீட் எடிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஸ்னாப்ட்ராகன் 778 144 Hz ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட், இதுவும் 48 மெகா பிக்சல் ட்ரிபிள் சென்சாரோட. இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 19,999 அப்படின்னு தெரியுது. ஸோ OnePlus உடைய 9 சீரீஸ் வந்து பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணியாக இருக்கலாம் அப்படின்னு தெரியுது. OnePlus Note 2T இதுலேயும் வந்து OnePlus ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. Note சீரீஸ் கீழே இப்போ வந்து சில ரெண்டர்ஸ் ரிவீலாக இருக்குது. இங்கே இமேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக தான் இவங்க கொடுத்துருக்காங்க. கேமரா மாடியூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் பெரிய கேமரா மாடியூல் தான். சென்சார்ஸும் இங்கே பெருசாக தான் ரிவீல்
ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அவுட்லுக் அண்ட் டிசைனில் தான் OnePlus உடைய Nord 2T இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. iQOO உடைய Z சீரீஸில் அடுத்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் வரலாம் அப்படின்னு தெரியுது. ஏன்னா கம்மிங் சூன் டீசர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. முதல்ல iQOO Z3 கொண்டு வந்திருந்தாங்க, அப்புறம் Z5, இப்போ Z6 உடைய கம்மிங் சூன் டீசர். அகைன் லான்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் March 16 அன்னைக்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமர் டேட் இருக்குது. அகைன் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் 5G டிவைஸாக Snapdragon 695 இவங்க கொடுக்கலாம் அப்படின்றது. இன்னும் சொல்ல போனால் Vivo உடைய T1 Pro இவங்க ரீபிராண்ட் பண்ணுறாங்களோ என்னவோ தெரியல. ஸோ லான்ச் அன்றைக்கி எக்ஸாக்ட் ஸ்பெசிஃபிகேஷன் தெரியும். iQOO Z6 கமிங் சூன் டு இந்தியா. ரெட்மி உடைய K50 சீரீஸ் March 15 அன்னைக்கு சைனாவில் லான்ச் ஆகுது. லான்ச்சுக்கு முன்னாடி இங்கே டீசர்ஸ் ரிவீலாக இருக்குது. ஸோ Redmi K50 அதுக்கப்புறம் K50 Pro 2 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணுறாங்க. ரெண்டுத்துலேயும் வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமரா செக்மெண்ட் இங்கே வித்தியாசமாக இருக்கலாம் தெரியுது. ஏன்னா Redmi K50 108 மெகா பிக்சல் OIS சப்போர்ட் இல்லாமல் வருது. அதே K50 Pro வந்து உங்களுக்கு OIS சப்போர்ட்டோடு இவங்க கொடுக்கலாம் தெரியுது. அகைன் சிப்செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity 9000 இவங்க லான்ச் பண்ணலாம் தெரியுது. கூடவே வேப்பர் கூலிங் சேம்பர்னு நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபீச்சர்ஸோட Redmi உடைய K50 சீரிஸ் கூடிய விரைவில் வரப்போகுது. அடுத்ததாக பேடிஎம் காட்டஸ்க்கான கேள்வி என்னன்னு பார்த்துலாம். ட்விட்டர் என்ன வெர்ஷன் லான்ச் பண்ணியிருந்தாங்கன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #Technical Chennai எந்த டைம் ஸ்னாப்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் இருந்த பேடிஎம் காட்டஸ்க்கான கேள்விக்கான பதில் ஃப்ரீ அப் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து கில்லரசன். கங்க்ராச்சுலேஷன். இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க் அனுப்புங்க. உங்கள் பேடிஎம் கிஃப்ட் வச்சு வந்து சேரும். இன்னைக்கு டேக் அப்டேட் உடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடய ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.